திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொதுப்பணித்துறை இணைந்து சமூக பங்களிப்பு நிதி திட்டத்தின் கீழ் 5.52 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட சாலை விழிப்புணர்வு அறிவியல் பூங்கா மற்றும் முதல்வர் படிப்பக பூங்கா திறக்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதாப் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பார்வையிட்டார். அப்போது அமைச்சர் சாமு நாசர் அங்கிருந்த மின்கலர் ரயில் வண்டியில் மாணவர்களை ஏற்றிக்கொண்டு தானே மின்கலர் ரயில் வண்டியை ஓட்டிச் சென்றார். பூங்காவை சுற்றி காண்பித்து மகிழ்வித்தார். மேலும் அங்கு போட்டித் தேர்வுகளுக்கு பயில வந்த மாணவர்களுடன் கலந்துரையாடினார், உற்சாகப்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் சுரேஷ், திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி.ஜி. ராஜேந்திரன், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட அலுவலர் ஜெயக்குமார், பொதுப்பணித்துறை பொறியாளர் தேவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழக முதல்வர் அவர் உத்தரவின் பேரில் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற மாணவ செல்வங்கள் அறிவியல் அறிவை பெற வேண்டும் என்ற உணர்வோடு இது போன்ற பூங்காக்களை தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து பகுதிகளிலும் மாவட்ட ஒன்றிய நகரத்தில் உருவாக்க சொல்லியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த பகுதியில் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த பூங்காவை மிக குறுகிய காலத்தில் சிறப்பான முறையில் வடிவமைத்து அந்த வடிவமைப்பின் காரணமாக இந்த பூங்காவை நம்ம நேர்காண்றோம். இந்த பூங்கா அறிவியல், போக்குவரத்து துறை, சாலை விழிப்புணர்வு பூங்கா மற்றும் சாலை விழிப்புணர்வு பூங்கா மற்றும் முதல்வருடைய படிப்பகம் என்ற தலைப்பில் இதெல்லாம் உருவாக்கப்பட்டு சிறப்பான முறையில் வடிவமைக்கப்பட்டு மாணவ செல்வங்கள் வரும் காலகட்டத்தில் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற உணர்வோடு அறிவியல் சார்ந்த பூங்காவாகவும், அதே போன்று இங்கே குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி படிக்கிற பிள்ளைங்க, அதே ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் படிக்கிற பிள்ளைங்க மற்றும் உயர்கல்வி படிக்கிற பிள்ளைகள்லாம் உட்காந்து குரூப் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான வடிவமைப்பை மாண்புமிகு நம்முடைய ஆட்சித்தலைவர் அவர்கள் வடிவமைச்சிருக்காங்க. அதை நானும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வி.ஜி. ராஜேந்திரன் அவர்களும் அதே போன்ற மாவட்ட ஆட்சி தலைமையில் இன்றைய நம்ம திறந்து வைத்து மக்கள் மாணவ செல்வங்கள் பயன்பாட்டிற்காக இது இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. இது போன்ற அறிவியல் சார்ந்த ஒரு பலமான திட்டங்களை மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் தமிழகம் முழுவதும் அர்ப்பணித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த பூங்கா அமைப்பதற்கு 5.5 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது. இருக்கின்ற மரங்கள்லாம் எந்தவித காரணத்துக்கும் அது எந்தவித சேதாரம் ஏற்படாத வகையில் அந்த மரங்களோடு இணைத்து இந்த பலகையும் அமைக்கப்பட்டு இந்த பிள்ளைகள்லாம் டிஸ்கஸ் பண்ணி குரூப் டிஸ்கஸ் பண்ணி படிப்பதற்கான ஏற்பாடு பண்ணப்பட்டு சிறப்பான முறையில் வடிவமைக்கப்பட்டது. இதில் ஒய்ஃபை வசதி மற்றும் பிள்ளைகள் விளையாட்டுக்கு தேவையான உபகரணங்கள், அறிவியல் சார்ந்த உபகரணங்கள்லாம் இதில் அமைக்கப்பட்டு அதனுடைய எதிர்காலத்திற்கு அறிவை வளர்த்துக் கொள்வதற்கான அனைத்து இடப்பணிகளும் இதில் டெமோ வச்சிருக்காங்க. இதை இன்று திறந்து வச்சிருக்கிறோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில்.